நண்பா, நீ வாக்கு கொடுத்தா கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு எனக்கு தெரியும். அதை பத்தி எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஆனா இந்த விஷயம் அப்படி இல்ல. என்ன அப்படி இல்ல? இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? டேய், ரொம்ப சிம்பிள்டா. இது சிம்பிளா? டேய், ஒரு பொண்ணுக்கு ஏத்த மாப்பிளை பாக்குறது சிம்பிள்னு சொன்னது இந்த உலகத்திலே நீ ஒரே ஆளா தான் இருப்ப. டேய், உனக்கே தெரியும்ல, உலகத்துல எந்த மூலையில எந்த வேலையா இருந்தாலும் அதை உட்கார்ந்த இடத்துல இருந்தே செஞ்சு முடிக்கிற திறமை எனக்கு இருக்குன்னு. அந்த பொண்ணுக்கு ஒரு பையனை பாக்குறதெல்லாம் சொடக்கு போடுறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவேன்டா. சரி, உன் தங்கச்சிக்கு யாரோ ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? பெரிய பிலிம் ஸ்டார், பிசினஸ் மேக்னெட் தானே நீ தேடின. அதே மாதிரி தானே அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டுல நல்ல மாப்பிள்ளைய வேணும்னு தேடுவாங்க. சரி, அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டா போச்சு. ஏதாவது ஒரு உடனே பாப்போம். ஏய், உனக்கு மாப்பிள்ளை தேடுறது என்ன ஆன்லைன்ல ட்ரெஸ் ஆர்டர் பண்ற மாதிரி நினைச்சியா? ஏய், அதுலயும் அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பொதுவா இந்த மாதிரி ஆளுங்க காசு, பணம், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. பையன் நல்லவனா இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் கைவிடாம இருக்கணும் தான் நினைப்பாங்க. So what? அதே மாதிரி ஒரு பையனை கண்டுபிடிச்சா போச்சு. சரி, எவ்வளவு வருஷமா அவன் பொண்ணு தேடுறான், கிடைச்சதா? இந்த மழையோட ஒரே எரிச்சல். மழையை போய் ஏன் அப்படி சொல்றீங்க? மழைன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த பையனை காமிச்சாலும் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவனுக்கு டிவோர்ஸ், இவனுக்கு குழந்தை இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி எல்லாத்தையும் தட்டி கழிச்சுட்டே வந்துட்டான். மத்தவங்க கல்யாணம் எப்படி நடக்கும்? எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எல்லாரும் கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஆனா வாழ்க்கைக்கு அன்புதானே முக்கியம். என் தலையில கல்யாணம்னு ஒண்ணு எழுதியிருக்கா இல்லையா? எனக்கு ஏத்த ஒருத்தன் கிடைப்பானா மாட்டானா? கண்டிப்பா கண்டிப்பா கிடைப்பான். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் கௌதம் பழனிசாமி. மதுமிதாவுக்கு ஏத்த பையனை நான் கண்டுபிடிக்கிறேன். அம்மா, வயசு எவ்வளவு போடட்டும்? ஒரு 30 இல்ல 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 28 போடு. 28ஆ? போடுறே. மா, ஏமா போய் சொல்ற? அதித்தி, உனக்கு என் வயசு தெரியாதா? ஏய், நான் சொன்னது போடு அதித்தி. நீ போடாத. ஷோ, நான் இப்ப என்ன வயசு போடட்டும்? 35 போடு. 28ன்னு உன் வயசை குறைச்சு போட்டா ஒன்னும் பூகம்பம் வந்துராது. இல்ல கல்யாணம் படிக்க போற மாப்பிள்ள வந்து உன் பர்த் சர்டிபிகேட்டை கேட்டு வாங்க போறது இல்ல. மா, அது அப்படி இல்லம்மா. வேற எப்படி? பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி விஜய வருஷம் மாசி மாதம். முதல்ல இது ஆஃப். மா, வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே பெரிய பொய் சொல்லி ஆரம்பிக்கணுமா? என்னோட நிஜமான வயசை போடுமா, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். என்ன மாதிரி தினமும் ஃபேஸ் பேக் போட்டுக்கிட்டு கொஞ்சமாவது பியூட்டி கான்ஷியஸோட இருந்திருந்தனா நீ இப்பவும் 28 வயசு மாதிரி தான் இருந்திருப்ப.
எங்க அப்படியே அப்பன் புத்தி. யாருன்னு பாரு. வணக்கம்மா. வணக்கங்க. உள்ள வாங்க. அம்மா தரகர் வந்திருக்காரு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. இவதான் பொண்ணு. போட்டோவில் பொண்ணுக்கு சின்ன வயசா இருக்கு. பழைய போட்டோவோ? மது, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. போட போ. அப்புறம் தரகரே, நல்ல வரன் ஏதாவது வந்திருக்கா? வரன்லாம் இருக்குமா, ஆனா பொண்ணுக்கு வயசு ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்க ஒரு நல்ல வரனா பாருங்க. ஒரு டாக்டரோ, ஒரு இன்ஜினியரோ, ஒரு ப்ரொஃபஸரோ. என்ன பாக்குறீங்க? இல்ல IAS IPS எல்லாம் விட்டுட்டீங்க. அதுவா இருந்தாலும் ஓகே தான். காஃபி வாங்கிக்கோங்க. இது பாருங்க, காசு பணம் பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல வரனா அமைஞ்சா போதும். அப்போ கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கங்க. அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரவங்க பையனுக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா பண்ணிடலாம் பண்ணிடலாம். எதுவா இருந்தாலும் பண்ணிடலாம். மா நீ சுமார். நீங்க காஃபி குடிங்க. இங்க பாருங்க, என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான பையனோட போட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாம் 24 ஹவர்ஸ்க்குள்ள எனக்கு வந்தாகணும். ஓகே சார். ஓகே சார். போட்டோஸ் கூடவே அவங்க ஃபுல் ப்ரொஃபைலும் கூடவே இருக்கணும். அப்படியே அவங்க செல்ஃபி வீடியோஸும் இருக்கணும். ஓகே சார். ஓகே வாங்க. என்ன நண்பா, ஏதோ செல்ஃபி வீடியோன்ற? என்ன ஏதா சினிமா ஆடிஷனா? இல்லடா, இந்த காலத்துல போட்டோஸை வச்சு யாரையும் நம்ப முடியாது. போட்டோஷாப் பண்ணிடுறாங்க. அதுக்கு தாண்டா இந்த செல்ஃபி வீடியோலாம். பின்ற நண்பா, பின்ற. டேய், நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் எனக்கு புரிஞ்சுது. அதான் அவளுக்கு ஏத்த ஒரு பையனை சீரியஸா தேட ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாதிரி பையனா தேடுற? அவள மாதிரி திமிரு அகங்காரம் இருக்கிற பொண்ணு கூட சாதாரணமான பையனால வாழவே முடியாதுடா. அதனாலதான் அவளோட ஆட்டிடியூடுக்கு ஏத்த மாதிரியான பையனை பார்க்க சொல்லியிருக்கேன். கரெக்ட். ஆனா அவளுக்கு வாய் ஜாஸ்திடா. அதனாலதான் அவளுக்கு இத்தனை நாள் கல்யாணம் ஆகல. ஆமாண்டா, நான் ஒரு வார்த்தை பேசி முடிக்கிறதுக்குள்ள அவ ஒரு லெக்சர் எடுத்து முடிச்சிருவா. அவ அப்படி லெக்சர் எடுக்கும்போது நமக்கு தூக்கமே வந்துடும் பாரு. அவளை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் லைஃப நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குடா. அக்கா, எனக்கு ஒரு டவுட். இந்த மாயா அண்ணனுக்கு செட் ஆவாளா? எதுக்குடி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு டவுட்? இல்ல, அவ நம்ம அண்ணனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி இருப்பான்னு நீ நினைக்கிறியா? நீ என்ன அவன் சொல்லிட்டு இருக்க? ஒழுங்கா அண்ணின்னு கூப்பிடு. வலிக்குது. ஓ சாரி 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 சாரி. இங்க பாரு, ஒரு ஜோடி சந்தோஷமா வாழறதுக்கு ஸ்டேட்டஸ், வேலை அது எதுவும் அவசியம் இல்லை. அவங்க 2 பேருக்கு நடுவுல அன்பு இருக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜீவா மாயாவை ரொம்ப லவ் பண்றான். மாயாவும் அப்படிதான். நாம அந்த லவ்வுக்கு மரியாதை கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓ அப்படி. ஆமா. இரு, நான் வரேன்.
ஐயா நான் விஸ்வநாதன் பேசுறேன். யாருங்க? தரகர் இரு. சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு வரன் வந்திருக்கு. அவங்க சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. சொல்லுங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்வீங்க? அப்படின்னா நகை, பொருள், காரு, இடம் இப்படி என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க எங்க பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல. என் பொண்ணு கூட வாழ்றதுக்கு யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு அப்படி பேசாதீங்க, ஒழுங்கா பேசுங்க. ஐயா ஐயா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பையன் ரொம்ப நல்லவன், ஆனா டைவர்ஸ் ஆனவன். ஆனா பாருங்க, பையன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னது? டைவர்ஸ் ஆன பையனா? டைவர்ஸ் ஆனா அதுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு காரணம் இருக்கும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிங்க. ஐயா நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன டென்ஷன் பண்ணதே நீங்க தான். இனிமே இந்த மாதிரி வரன் இருக்குன்னு எனக்கு போனே பண்ணாதீங்க. ஏங்க, என்னங்க நீங்க தரகர்கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறீங்க? அந்த பையனை பார்த்து பேசினாதானே அவன் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியும். அதுக்காக இப்படி ஒரு பையனை என் பொண்ணுக்கு பாப்பியா நீ? ஏங்க, நீங்களும் பையனை தேடாதீங்க. நான் ஏதாவது பார்த்தாலும் அதையும் ஒத்துக்காதீங்க. என்னமோ பண்ணுங்க. அம்மா மது, எனக்கு ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்கப்பா. அருண் யூஎஸ் போயிட்டான். அஸ்வினி இங்க வந்துட்டா. வீடே எம்டியான மாதிரி இருந்துச்சு. அதான் உங்க எல்லாம் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்களுக்கும் அப்படிதான். அஸ்வினி கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீடே வெறிச்சோடி போயிடுச்சு. ஆனா இத நீங்க நினைச்சா சரி செய்யலாம். உடனே கௌதம்க்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. வீடே கலகலன்னு ஆயிடும். அம்மா, இட்ஸ் ஓகே. எங்க ரிலேட்டிவ்ல ஒரு பொண்ணு இருக்கா. கௌதம்க்கு ஏத்த பொண்ணு. பிசினஸ்ல செம்ம இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு. இன்னும் சொல்ல போனா கௌதம் தான் அவளோட இன்ஸ்பிரேஷனே. நான் வேணா அவ வீட்ல பேசட்டுமா? அது நான் பேசுறேன், உங்களுக்காக பேசுறேன். இப்பயே பேசுறேன். இப்போ அது ஆண்டி. இல்ல வேண்டாம் வேண்டாம், இப்ப வேண்டாம். அது வந்து கௌதம்க்கு நாங்க ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டோம். அஸ்வினி, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கு இப்பதானே தெரியும். ஐயோ அத்தை, சொல்லக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல. சர்ப்ரைஸா சொல்லலாம் நினைச்சோம். எஸ் எஸ் எஸ், ஒரு கிராண்ட் பார்ட்டி வச்சு அதுல கௌதமோட கல்யாண விஷயத்த சொல்லலாம்னு இருந்தோம். அதுவும் நல்ல விஷயம் தான். கௌதம் எங்க? கௌதம் பார்த்து நான் விஷ் பண்ணிட்டு போறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பார்ட்டி வச்சு அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு கௌதமே சொல்லியிருக்கான். அதான். ஓ அப்படியா? நீங்களும் இந்த விஷயத்த தெரியாத மாதிரியே மனசுல வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. நண்பா, நீ கேட்ட மாதிரியே மேட்ச் ஆற ஒரு 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். நீ ஒரு தடவை பாரு. எப்பா, இதுல என்ன இழுக்கவே இழுக்காத. எனக்கும் அவளுக்கும் சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால இத நீயே அவளுக்கு அனுப்பிடு. அப்படியே அப்ரூவலும் வாங்கிடு. என்னடா ஏதோ ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்குற மாதிரி சொல்ற? ஏய், இது என்ன ஆபீஸ் வேலையா? அதெல்லாம் என்னால முடியாது. சரி சரி அனுப்புறேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நாம அனுப்புற எந்த பையனையும் அவளுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்றது?
நான் ஏன் கேக்குறேன்னா நம்ம மாயா கல்யாணத்தை பாதிக்கும்ல, அதான் கேக்குறேன். டேய் என்னடா பண்ண சொல்ற? நீ ஏன் அவளுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு எந்த மாதிரி பையனா பார்க்கணும்னு கேட்டுரு. டேய் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன்டா? டேய் நாங்க 2 பேரும் எப்படி பேச ஆரம்பிச்சாலும் அது சண்டையில தான்டா முடியுது. ஒரே டிஷ்ஷும் தான்டா. நிஜமா சொல்லணும்னா அவளை கேட்கறத விட அந்த பையனை தான் நாம கேட்கணும். ஏன்னா வாழ்க்கை முழுக்க அவளை சகிச்சுக்கிட்டு வாழ போறது அவன் தான். நண்பா நீ கேட்டாதான் சரியா வரும். மாயாக்கா கேளு நண்பா. நான் என்னை விட உங்களை தான் ரொம்ப நம்புறேன். டேய் சரிடா, அந்த பையனோட போட்டோஸை அந்த பொண்ணுக்கு அனுப்பு. நானே அவளுக்கு கால் பண்றேன். அது டன். சாரி மேம். நீங்க எல்லாரும் இங்க வரது பாடம் படிக்கிறதுக்கு. முதல்ல எல்லாரும் போனை சைலண்ட்ல போடுங்க. So today we are going to see about civilization. So நீங்க யாரெல்லாம் இத sorry. Excuse me. Hello. ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் தானா? கௌதம் பழனிசாமி. ஓ சொல்லுங்க. சில பசங்களோட போட்டோஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணிருக்கேன். ஒரு தடவை பார்த்து சொல்றீங்களா? அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க தானே ஃபைனல் பண்ணணும். ஹலோ, உங்களுக்கு எந்த மாதிரியான பையன் வேணும், உங்க டேஸ்ட் என்ன, உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சா ஒரு பெர்ஃபெக்ட் பையனை பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் கிளாஸ்ல இருக்கேன். அதனால என்ன, போட்டோஸை பார்த்து பிடிச்ச பையனை செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? நான் கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்றேன்ல. ஹலோ, என்னடா இவ பிஸின்றா? அவளை விட நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன். இவ்வளவு வேலையிலயும் அவளுக்கு கஷ்டப்பட்டு பையனை பார்த்திருக்கேன், போனை கட் பண்றா. நண்பா அவ என்ன சொன்னான்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு நண்பா. ஒண்ணுமே சொல்லல. நான் சொன்னதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. கிளாஸ் ரூம்ல இருக்குன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. பாவம் நண்பா, ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி எப்படி பேச முடியும்? பேசணும்னு நான் ஒன்னும் சொல்லலையே. போட்டோ இருக்கு பார்த்து ரிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன், கட் பண்ணிட்டா. ஒரு மரியாதை வேணா? இதுக்கு தான் நான் சொல்றது, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நேர்ல பார்த்து பேசணும். சரி போறேன். நண்பா, அந்த பொண்ணோட கல்யாணத்துல நீ காட்டுற இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 10% உன் கல்யாணத்துல காமிச்சிருந்தா இந்நேரம் வீடு முழுக்க குட்டி குட்டி குழந்தைங்களா இருந்திருக்கும். டாடி டாடி ஓமை டாடி. மேடம் சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. மழையில நிக்கிறீங்களே, உள்ள வாங்க மேடம். இதோ வரேன்.
என்னாச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது மேடம். ஃப்ளக்கில் தண்ணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் மேடம். ஓ சாரி மேடம், வேறு ஏதாவது வண்டி புக் பண்ணிக்கோங்க. தப்பாக நினைக்காதீங்க. இல்லை பரவாயில்ல. குமார் சார், அவங்கள மெயின் பில்டிங் எங்கே இருக்குன்னு கேடு. எக்ஸ்கியூஸ் மீ, காலேஜோட மெயின் பில்டிங் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? இந்த பில்டிங் தான். குமார் சார், அங்கே நிற்கிறாங்க பாரு, அவங்க கிட்ட போய் வண்டியை நிறுத்து. ஏய், அந்த காருக்குள்ள போறது யாருன்னு தெரியுதுல்ல? கௌதம் பழனிசாமி. அவர் என்ன வசூல் ராஜா MBBS-ஆ? கண்டிப்பா படிக்க வந்திருக்க மாட்டாரு. ஒரு பொண்ணை பிக்கப் பண்ண தான் வந்திருப்பாரு. இருங்க, யாருன்னு தான் பார்ப்போம்.